கங்குவா படம் வந்து மக்கள்லாம் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்ச மாதிரி போயிட்டுருக்கு. அந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாப்புன்னா, யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வேணும்னே கங்குவா படத்தை கார்னர் பண்ணியே கிளிப்பு பைட்லாம் போட்டு படம் ஃப்ளாப் நல்லா இல்லைன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. எதை தென்னா பித்தம் தெரியணும்னு சொல்லுவாங்கல்ல, எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான படத்தை வந்து யூடியூபர் வந்து ஒரு தரங்கட்ட படம்னு சொல்ல முடியாது. இங்கே மக்களுக்கு அறிவு இருக்கு. இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாயை பொழந்து பார்க்க போகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், எங்கள் யூடியூபர்ஸ்லாம் இங்கே சொல்லி தான் அந்த படம் ஓடலை. ஆந்திராவில், மும்பையில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு படம் வந்து தோல்வி அடைஞ்சது. அதை முதல்ல ஒத்துக்கணும். தனஞ்சயனுக்கு வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் மூளைன்னு நினைப்பேன். 2 நடிகர்கள் தான் காரணம் இந்த படம் ஃப்ளாப் ஆகிறதுக்குன்றாரு. எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து வேட்டையன் படம் வந்துச்சு. நான் 2 நடிகர்கள் சொல்கிறேன். ஏன் உங்களுக்கு பேர் சொல்லுது? உங்களுக்கு திராணி இல்லை, தைரியம் இல்லை. 2 நடிகர்களுடைய ரசிகர்கள் தான் எதிர்மறை விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாருல்ல இந்த தனஞ்சயன். ஆம்பளை தானே, நீ பேரை சொல்லு. சூர்யா சார் படம் வரும்போது ஒரு 2 நடிகர்கள் குரூப் வந்து இறங்கி நின்று அந்த படத்தை காலி பண்ணணும்னு பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யூடியூப்லேயே இருக்கிறாங்க சில பேர், அசைன்மெண்ட் வாங்கிக்கிட்டு செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் வளர்த்து விட்டது? நான் இந்த தனஞ்சயனை நான் நேரடியாக கேட்குறேன். அவங்கெல்லாம் யார் வளர்த்து விட்டது? உங்களை போன்ற சக நடிகர்கள் தான் கோல்டு காயின் அதையும் இதையும் வாங்கி கொடுத்து பிரியாணி அதையும் போட்டு. நான் கேட்குறேன், இந்த படம் வரதுக்கு முன்னாடி வெளியிட்டு காட்டுறாங்கல்ல, அதில் ப்ரீவியூ ஷோவில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர வச்சு பிரியாணிலாம் போட்டு கவர்லாம் நொட்டுறது யார் செஞ்சாங்க அந்த வேலையை? இதே ஞானவேல் உட்காந்து ஒரு நேர்காணல்ல விஜயோட ரசிகர்லாம் இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ் நீங்க சொல்லலையா? நீங்க ஊரெல்லாம் வம்பு வளர்த்துப்பீங்க, ஊரில் இருக்க நடிகர்கள் எல்லாம் நோண்டிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களை எதுவும் பேசக்கூடாது, உங்களுடைய படத்தை எதுவும் சொல்லக்கூடாது. பருத்தி வீரன் படம் அந்த விஷயத்திலேயே வந்து தேவையில்லாமல் மூக்கணும் வச்சு அமீர்கிட்ட வந்து குத்துவாங்கிறத நம்ம பார்த்தோம். தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் போய் வந்து தன்னை பெரிய அறிவாளி மாதிரி நினச்சிட்டு பேசக்கூடாது. இந்த யூடியூபர்லாம் என்னமோ வந்து எல்லாம் தலை காஞ்சி போகணுங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் இருந்து கேட்டால், இந்த யூடியூபர் டேய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட தான் சொல்லுது. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து கங்குவா படம் ரொம்ப சிறப்பாக இருந்து சொல்லிச்சு விமர்சனம் சொல்லுங்க. இந்த யூடியூப் சேனல்லாம் அவங்களுடைய க்ரோத்துக்கு அவங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றுனா நெகட்டிவாக பேசு. இப்போ நான் நினைக்கிறேன், இந்த சிவகுமார் குடும்பத்துக்கு வந்து பலவிதமான இந்த ஏழரை சனின்னுவாங்கல்ல, அது பல வகையில் வந்து வடிவத்தில் வருவோம்ல. அதில் வந்து ஏற்கனவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை இப்போ வந்து தனஞ்சய செய்கிற வேலையை வந்து ஞானவேல் தான் செஞ்சுட்டு இருந்தோம். பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணுறது. இவங்க போகிற போக்கில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த யூடியூபையும் வந்து சிவகுமார் ஃபேமிலிக்கு எதிராக திருப்பி விடுறானுன்னு டவுட் எனக்கு இருக்குது. திருப்பூர் சுப்பிரமணியன் அவன் வந்து நான் சொன்ன கேட்டால், யூடியூபர்லாம் நான் அவ்வளோ கேவலமாக இருக்குது, உங்களுக்கு தலை காஞ்சி போயிருக்கா? யூடியூபர்லாம் அது தொழில் இல்லை. இந்த டிஜிட்டல் மீடியா, அந்த அறிவு கட்டம் முண்டங்க அத்தனை பேர் அந்த டிஜிட்டல் மீடியாவில் லட்சக்கணக்கான பேருடைய உழைப்பு இருக்குது. உங்கள் சினிமாவில் சொற்பம், நான் குறைவாக சொல்லலை. தியேட்டர் வந்து வெளியில் வராங்கன்னா ஒரு சேனல் நிற்கலாம், 2 சேனல் நிற்கலாம். அது எப்படிங்க 10-15 சேனல் நிற்கும்? நீங்கள் சிவகுமார் குடும்பம்லாம் சேர்ந்து தான் வந்து யூடியூப்பை ஒழிக்கணும்லாம் நீங்கள் நினச்சல. இந்த தனஞ்சயன், இந்த எடுப்புகள்லாம் இருக்காங்களே, இந்த தனஞ்சயன், ஞானவேல் இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க. இந்த யூடியூப்ல தொடர்ந்து யூடியூபர்ன்ற மாதிரி ஒரு கேவலமான பேச்சு பேசுறாங்கன்னா ஒட்டுமொத்த யூடியூப்ல ஒன்னா திரட்டக்கூடிய சூழ்நிலை வந்துடும். எச்சரிக்கிறேன் நான். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெயசங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இந்த கங்குவா படம் வந்து மக்கள்லாம் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்ச மாதிரி போயிட்டுருக்கு. அந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாப்புன்னா, இந்த படத்தை வேணும்னே வந்து ஃப்ளாப் ஆக்கியிருக்காங்க. வேணும்னே வந்து யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வேணும்னே கங்குவா படத்தை கார்னர் பண்ணியே கிளிப்பு பைட்லாம் போட்டு படம் ஃப்ளாப் நல்லா இல்லைன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது சொல்லுவாங்கள்ல, எதை தென்னா பித்தம் தெரியணும்னு சொல்லுவாங்கள்ல, எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு படத்தை வந்து தோல்வியடை வைக்க முடியும்னு அவர் நம்புறாருன்னா, அது உண்மையிலே யூடியூபர்களுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒரு பலம் தான். அது உண்மையிலே அதை ஒத்துக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நான் அப்படி பார்க்கவே இல்லை. ஒரு தரமான படத்தை வந்து யூடியூபர்கள் வந்து ஒரு தரங்கட்ட படம்னு சொல்ல முடியாது. இங்கே மக்களுக்கு அறிவு இருக்குது. ஒரு நல்ல படத்தை நல்ல படம் சொல்லுங்கள் சார். ஒரு நல்ல படத்தை ஒரு மோசமான படம் சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாது சார். நல்ல படத்தை நல்ல படம் சொல்லி இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைப் கொடுக்க முடியும், இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண முடியும். அவ்வளோதான் யூடியூப்லாட முடியும். ஆனால் வந்து ஒரு நல்ல படத்தை வந்து மோசமான படம் சொல்லி வந்து இவங்க யூடியூப்பில் சொன்னாலே அதை மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்களுக்கு ஒரு தனிப்பார்வை இருக்கா இல்லையா? ஒரு மோசமான படத்தை வந்து வேணா வந்து கேட்டால் வந்து இவங்க சொல்ல முடியும். என்னென்னு கேட்டால் இப்படி சொல்ல முடியும். ஒரு மோசமான படத்தை மோசமான படம்னு சொன்னாங்கன்னா அது ஒன்றா எப்படி வந்து ஒரு நல்ல படத்தை நல்ல படம் சொன்னாங்கன்னா எப்படி ஒரு ப்ரொமோஷன் ஆகுதோ, அப்போ ஒரு மோசமான படத்தை மோசமான வந்து படம்னு வந்து யூடியூபர் சொன்னாங்கன்னா அது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். இதை தாண்டி மக்களுக்கு ஒரு தனிப்பார்வையும் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நான் கேட்குறேன், எங்கள் யூடியூபர்ஸ்லாம் இங்கே சொல்லி தான் இந்த படம் ஓடலை.
ஆந்திராவில், மும்பையில். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு படம் வந்து தோல்வி அடைஞ்சது. அதை முதல்ல ஒத்துக்கணும். தனஞ்சயனுக்கு வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் மூளைன்னு நினைப்பு. ஏற்கனவே இந்த பருத்தி வீரன் படம் அந்த விஷயத்துலையே வந்து தேவையில்லாமல் மூக்கணுரிச்சு அமீர்கிட்ட வந்து குத்துவாங்கன்றத நம்ம பார்த்தோம், கேட்டிருப்பீங்க நீங்கள் கூட. தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் போய் வந்து தன்னை பெரிய ஒரு வந்து ஒரு தன்னை ஒரு பெரிய அறிவாளி மாதிரி நினச்சிட்டு பேசக்கூடாது. இங்கே முழுக்க தேவை. இங்கே பல பேர் இருக்கிறானுங்க, என்ன நினைக்கிறானுங்கன்னா இதுக்கு ஒரு உண்மையிலே கூடிய சீக்கிரம் இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த யூடியூபர்லாம் என்னமோ வந்து எல்லாம் தலை காஞ்சி போகணுன்ற மாதிரி ஒரு நினைப்பில் இருந்து கேட்டால், இந்த யூடியூபர் டேய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட தான் சொல்லுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட தான் சொல்லுது. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து கங்குவா படம் ரொம்ப சிறப்பாக இருந்து சொல்லிச்சு விமர்சனம் சொல்லுங்கள். எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் யூடியூப்பில் இருக்கிறாங்க. முதல்ல அது தெரியுமான்னு தெரியல எனக்கு. முதல்ல இப்போ நான் நினைக்கிறேன் இந்த சிவகுமார் குடும்பத்துக்கு வந்து பலவிதமான இந்த ஏழரை சனின்னுவாங்கள்ல, அது பல வகையில் வந்து வடிவத்தில் வருவோம்ல. அதில் வந்து ஏற்கனவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை இப்போ வந்து தனஞ்சய செய்கிற வேலையை வந்து ஞானவேல் தான் செஞ்சுட்டு இருந்தான். பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணுறது. இவங்க போகிற போக்கில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த யூடியூபையும் வந்து சிவகுமார் ஃபேமிலிக்கு எதிராக திருப்பி விட்றானுன்னு டவுட் எனக்கு இருக்குது. உண்மையிலே அப்படி யாரும் கிடையாது. அவர் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது, இப்போ அவங்களுக்கு வந்து இந்த படம் பிடிக்கலாட்டி அதை டீசெண்டாக அவாய்ட் பண்ணி போவாங்க, வேணும்னே அடிக்க மாட்டாங்க. ஆனால் சார் அப்படி இல்லை சார். இங்கே மீடியா அவங்களுடைய வேலையை செய்யணும் சார். சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு நல்ல கருத்து சொன்னீங்கன்னா அது விமர்சனம், கடந்த காலத்தில் விமர்சனம் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து ஒரு டிஜிட்டல் புரட்சி நடக்குது. இங்கே நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு சாதகமாக சொல்லுவாங்களா? நான் கேட்குறேன், உங்களுக்கு சாதகமாக சொல்லுவாங்களா? பிடிக்கலாட்டி அவாய்ட் சார் இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இங்கே அசைன்மெண்ட்டுன்னு வாங்கிக்கிட்டு செய்யக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்லிலாம் வந்து படம் நிற்க இங்கே அசைன்மெண்ட் யூடியூப்லேயே இருக்கிறாங்க. சில பேர் அசைன்மெண்ட்டு வாங்கிக்கிட்டு செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் வளர்த்து விட்டது? நான் இந்த தனஞ்சயனை நான் நேரடியாக கேட்குறேன். அவங்கெல்லாம் யார் வளர்த்து விட்டது? உங்களை போன்ற சக நடிகர்கள் தான் கோல்டு காயின் அதையும் இதையும் வாங்கி கொடுத்து பிரியாணி அதையும் போட்டு. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து ப்ரீ ஷூட் நடத்துகிறாங்க, இவங்க வந்து ஏற்கனவே உங்கள் ப்ரீவியூ நடத்துகிறாங்கல்ல, அந்த படம் வரத்துக்கு முன்னாடி வெளியிட்டு காட்டுறாங்கல்ல, அதில் ப்ரீவியூ ஷோவில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வர வச்சு பிரியாணிலாம் போட்டு கவர்லாம் நொட்டுறது யார் செஞ்சாங்க அந்த வேலையை? யார் செய்தது அந்த வேலையை? ப்ரொடியூசருக்கு தானே செஞ்சாங்க அந்த வேலையை. ஏன்னா படம் வந்து ஒரு நேர்மறையாக எழுதணுன்றது. இது காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா இதை இவங்க பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து உங்கள் படம் வந்து கீழே விழுந்துச்சுன்னா நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அசைன்மெண்ட் வாங்கிட்டு செய்யக்கூடிய நபர்கள் வந்து அந்த படம் ஆகா ஓஹோன்னு நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட ஓடி இருக்காது. ஏன்னா இங்கே அசைன்மெண்ட் வாங்கி செய்யக்கூடிய ஒரு சிலர் தான் இருக்கிறான். அந்த படம் அந்த பீலா பிஸ்மி வந்து ப்ளூ சட்டை மாற இந்த மாதிரி நபர்கள் தான் இருக்கிறாங்க. நீங்கள் போடுற பிரியாணியை தின்னுட்டு நீங்கள் கொடுக்குற கவரை வாங்கி வச்சுக்கிட்டு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் எல்லா ஹீரோக்களும் பண்ண வேலை இது. பேரையே சொல்லிடுவோம், படித்து எந்தெந்த படத்துக்கு என்னென்ன கொடுத்தீங்கிற லிஸ்ட்டு கூட இருக்கு என்கிட்ட. எடுத்து விட்டுருவோம் எல்லாத்தையும் மொத்தமாக. அது வேணான்னு பார்க்குறேன். மலம் துப்பக்கூடாது. யூடியூபரில் ஒட்டுமொத்தமாக வந்து எல்லோரும் ஒரு கருத்து சொல்கிறத வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். யூடியூபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா சொல்லிடுறோம். இப்போ ரமேஷ் கண்ணா சொல்லியிருக்காரு, படம் நல்லா இல்லைன்னா ஒரு 1000 ரூபா கொடுத்து படம் பார்க்க வரான், அவன் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவான். ஒருத்தனா சொல்கிறான் யூடியூபர்லாம் தேட்டரில் விடாதீங்கன்றான். இங்கே நியாயமான கருத்து வந்து ரமேஷ் கண்ணா சொல்கிறாரு. இன்னும் சில பேர் கூட சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அந்த போஸ் வெங்கட்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து படம் வந்து நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஹே, இங்கே யூடியூபர் சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வராங்க, அவங்களுக்கு தெரியாது. நான் கேட்குறேன், படம் பார்த்துட்டு நீ நடிச்சுட்டன்றதுனால சொல்ல முடியுமா? நீ அந்த படத்தில் நடிச்சுட்டன்றதுனால நீ இன்றைக்கி பேசுகிற, இல்லை நீ அந்த படம் நல்லா தான் சொல்லியிருப்ப. நீ அந்த படத்தில் வந்து உன்னுடைய பார்ட்டிசிபேஷன் ஏதோ ஒரு கேரக்டரில் இருக்குது. நீ என்ன நடிச்சன்றது அது உனக்கு தான் தெரியும். உண்மையிலேயே பார்த்து தானே இருந்தோம் நம்ம. படம் வந்து ஒரு விஷயம் சார், இங்கே யூடியூபர்கள் மட்டுமே முடிவு பண்ணிட முடியாதுன்ற நம்ம ஆந்திராவில் ஓடிச்சா சொல்லுங்கள். இந்த போஸ் வெங்கட் சொல்லுங்கள், ஆந்திராவில் யார் எதிர்மறை விமர்சனம் பண்ணாங்க சொல்லுங்கள்? மகாராஷ்டிராவில் யார் பண்ணாங்க? உலகம் முழுவதுமே படம் ஃப்ளாப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூடியூபர்கள் தான் வந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணிட்டாங்க கிடையாது. நீங்கள் பொதுவாக நீங்கள் சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட சில பேர் உங்களுக்கு அது துணிச்சல் அந்த தைரியம் இல்லை உங்களுக்கு.
நான் வந்து சினிமா விமர்சனம் பண்ணுறதே இல்லை. ஏன்னா எதிர்மறை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்ற நோக்கம் இருந்தனால நான் பண்ணுறது. ஏன்னா ஏதாவது ஒரு குறைகள் சொன்னால் கூட அது வந்து ஒரு 24 கிராஃப்ட் வேலை அவங்களுடைய உழைப்பு வந்து பாதிங்க நான் பேசுறது இல்லை. ஆனால் குறிப்பிட்டு ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த படம் ஃப்ளாப் ஆகும்போது நம்ம அதை பேசக்கூடாதுன்னு நம்ம கட்டுப்படுத்தி தான் இருந்தோம். ஆனால் யூடியூபர்லாம் வந்து தியேட்டருக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லும் போது தான் அப்போ தான் நம்ம பேசணும். நான் பேசுனேன் இது வரைக்கும் நான் எந்த படத்தையும் எதிர்மறை விமர்சனம் பண்ணது கிடையாது. இந்த கங்குவாவை நான் பண்ணேன். ஏன் பண்ணேன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தியேட்டரோட உரிமையாளருடைய சங்கமம் ஏதோ ஒன்று தலைவராக இருக்கார்ல ஒருத்தர், அந்த பேர் என்ன சொன்னாங்க, அந்த திருப்பூர் சுப்பிரமணியன். அவன் வந்து நான் சொன்ன கேட்டால் யூடியூபர்லாம் அவ்வளோ யூடியூபர்லாம் நான் அவ்வளோ கேவலமாக இருக்குது, உங்களுக்கு தலை காஞ்சி போயிருக்கா? யூடியூபர்லாம் அது தொழில் இல்லை. இந்த டிஜிட்டல் மீடியா, அந்த அறிவு கட்டம் முண்டங்க அத்தனை பேர் அந்த டிஜிட்டல் மீடியாவில் லட்சக்கணக்கான பேருடைய உழைப்பு இருக்குது. உங்கள் சினிமாவில் சொற்பம், நான் குறைவாக சொல்லலை. அந்த 24 கிராஃப்டில் இருக்கிற தொழிலாளர்களை காட்டிலும் யூடியூப்பில் இன்றைக்கி வந்து பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் நேர்மறையாகவும் நேரடியாகவும் அது கேட்டால் மறைமுகமாகும் பணியாற்றக்கூடிய நபர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நீங்கள் போகிற போக்கில் யூடியூப்காரன்லாம் சொல்லி அடிச்சுட்டு இங்கே வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவன் தனஞ்சயனாக இருக்கட்டும், அவன் எந்த ஜெயனாக இருக்கட்டும், நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இப்படியான ஒரு முத்திரை குத்த பார்த்தீங்கன்னா இது எங்கே போய் நிற்குன்னு கேட்டால் ஒட்டுமொத்தமாக சிவகுமார் குடும்பத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஜிட்டல் மீடியா அத்தனையுமே வந்து ஒரு எதிரானவர்கள்ன்ற மாதிரி ஒரு போக்காயிடும். அது நல்லதில்லை. அது இங்கே யாருக்கும் உடன்பாடு கிடையாது. அவனும் நம்ம பிள்ளை தான், சூர்யாவும் நம்ம பிள்ளை தான். நீங்கள் ஜெய்பின்னு ஒரு படம் எடுத்தீங்க, யூடியூப்பில் என்ன சொன்னாங்க? எல்லோரும் நெகட்டிவாக சொன்னாங்களா? சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள். பாசிட்டிவாக எல்லாம் பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. ஏன் நீங்கள் தப்பான ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு குப்பையாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதில் நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து க்ரீன் மேட் போட்டு எடுத்தீங்கன்றதுக்காக நான் அது அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கூட பல விஷயங்கள் காட்டிலே கூட போய் ஷூட் எடுத்துருக்கலாம். காட்டில் வந்து அந்த எக்யூப்மெண்ட்லாம் தூக்கிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் எல்லாமே நடைமுறையில் எல்லாருக்கும் இங்கே தெரியும். யாரும் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. உங்களை மாதிரி நம்ம சினிமாவில் வந்து 2 தலைவர் 3 தலைவரை பயணிக்கிறவங்க தான் தெரியும் எவ்வளோ உழைப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து எதிர்மறை விமர்சனமே நான் பண்ணக்கூடாது. கேட்டால் பல பேர் 24 கிராஃப்டில் இருக்கிறவங்க உழைப்பு அதில் இருக்குன்னா எதிர்மறை. ஆனால் நீங்கள் வந்து நான் கேட்டால் 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணி வரக்கூடியவங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஏமாற்றத்தை வந்து கூட வெளிப்படுத்தக்கூடாது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? யூடியூப்பில் வந்து சொல்லக்கூடக்கூடாது, படம் சரியாக இல்லைன்னு சொல்லக்கூடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அது வந்து ஆதிக்கம். சார் நீங்கள் சிவகுமார் குடும்பம்லாம் சேர்ந்து தான் வந்து யூடியூப்பை ஒழிக்கணும்லாம் நீங்கள் நினச்சல. இந்த தனஞ்சயன், இந்த எடுப்புகள்லாம் இருக்காங்களே, இந்த தனஞ்சயன், ஞானவேல், இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள். இந்த யூடியூப்பில் தொடர்ந்து யூடியூபர்ன்ற மாதிரி ஒரு கேவலமான பேச்சு பேசுகிறாங்கன்னா ஒட்டுமொத்த யூடியூப்பில் ஒன்றா திரட்டக்கூடிய சூழ்நிலை வந்துடும். எச்சரிக்கிறேன், நான் எச்சரிக்கிறேன். சிவகுமார் ஃபேமிலிக்கு இது நல்லதில்லை. படம் தோல்வி அடைச்சுன்னா அடுத்த படம் இங்கே தோல்வின்றது எல்லாருக்கும் உண்டு சார், இங்கே எல்லாருக்கும் உண்டு. புரியுதா சொல்கிறது? நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே உங்களுடைய வெற்றி நீங்கள் அடையிறீங்க சொன்னால் தோல்வி அடைஞ்சவங்க தான் காரணம், நீங்கள் கிடையாது. நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்கன்னா தோல்வி யார் அடைஞ்சாங்களோ அவங்க தான் வந்து அவங்கள நீங்கள் தோல்வி அடைஞ்ச பிறகு தான் நீங்கள் வெற்றின்ற இடத்துக்கு போகிறீங்க. அதை முதல்ல எடுத்துக்கணும். நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்கன்னா அதுக்கு யாரும் காரணம் கிடையாது, நீங்களே தான் காரணம். வெற்றி அடைஞ்சால் தோல்வி அடைஞ்சவங்க காரணம், ஆனால் நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்கன்னா அதுக்கு நீங்களே தான் காரணம். அதை முதல்ல உணரணும். முதல்ல தோல்விக்கான காரணம் என்னன்றதை ஒத்துக்குங்க. அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் படத்தை ஒத்துக்கிட்டாங்க யார்? ஜோதிகா. அதை மதிக்கிறோம். அதே போக்கு வந்து இந்த ஜனஞ்சயெல்லாம் இந்த உட்காந்துக்கிட்டு பெரிய வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ராஜ தோரணையில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியானலாம் பேசக்கூடாது. இந்த யூடியூபர்லாம் வந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கேட்டால் நீங்கள் என்ன பண்ண வேணாம், இவங்க என்ன ஃப்ரேம் பண்ண நினைக்கிறாங்கன்னா யூடியூபர்லாம் வந்து சினிமாவுக்கு எதிரானவங்கன்ற மாதிரி. அது கிடையாது சார். அவரோட ஸ்டாண்டு எப்படி? தரங்கட்ட சினிமாவுக்கு எதிர்மறை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க தான், அதில் ஒன்றும் மாற்றே கிடையாது. சார் இப்போ எப்படின்னா அவரோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ தீபாவளிக்கு தான் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு கங்குவா, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு பெரிய நடிகரோட படம் வர்றதுனால அது தள்ளி வச்சு தான் இப்போ லேட்டாக ரிலீஸ் ஆச்சு. அவர் என்ன சொல்கிறா, 2 நடிகர்கள் தான் காரணம் இந்த படம் ஃப்ளாப் ஆகிறதுக்குன்றாரு. எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து வேட்டையன் படம் வந்துச்சு, சூப்பர் ஸ்டார் அவர் படம். அவரை வந்து குற்றம் வைக்கிறாரு. அது நீங்கள் நான் 2 நடிகர்கள் சொல்கிறேன். ஏன் உங்களுக்கு பேர் சொல்கிறது உங்களுக்கு திராணி இல்லை, தைரியம் இல்லை? நான் கேட்குறேன். 2 நடிகர்களுடைய ரசிகர்கள் தான் எதிர்மறை விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாருல்ல இந்த தனஞ்சயன். ஆம்பளை தானே நீ? பேரை சொல்லு, என்ன இடப்போகுது? 2 நடிகர்லாம் யார் வேணா எடுத்துக்கலாமா? இங்கே எத்தனை நடிகர்கள் இருக்கிறாங்க? ஆம்பளை தான்டா நீ, சொல்லு. இந்த நடிகருடைய ரசிகர்கள்லாம் வந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் உனக்கு அந்த தைரியம் இல்லை?
சொன்னால் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லணும், இல்லையா சொல்லக்கூடாது, மூடிட்டு போயிட்டே இருக்கு. 2 நடிகர்களுடைய வந்து ரசிகர் நீங்கள் பேசாத பேச்சு அப்படி பார்த்தா நான் கேட்குறேன். இதே ஞானவேல் உட்காந்து ஒரு நேர்காணல்ல விஜயோட ரசிகர்லாம் இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ் நீங்கள் சொல்லலையா? நீங்கள் ஊரெல்லாம் வம்பு வளர்த்துப்பீங்க, ஊரில் இருக்க நடிகர்கள் எல்லாம் நோண்டிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களை எதுவும் பேசக்கூடாது, உங்களுடைய படத்தை எதுவும் சொல்லக்கூடாது. இதுவே திமிர்த்தனமான பேச்சு தான் தனஞ்சயன். நான் சொல்கிறேன், 2 நடிகர்கள் வந்து ரசிகர்கள் வந்து படத்தை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க, யூடியூபர்கள் டேமேஜ் பண்ணிட்டாங்க. தப்பான பேச்சு. இங்கே யூடியூபரில் வந்து நீங்கள் போகிற போக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிங்கன்னா உங்களை டீல் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். அது தேவையற்ற பகைமை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் புரட்சி. சினிமாவில் நீங்கள் செய்ய முடியாத புரட்சியெல்லாம் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியா பண்ணிகிட்ருக்கு. சும்மா நீங்கள் போகிற போக்கில் யூடியூபரில் நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன். யூடியூபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நான் சொல்கிறேன், இங்கே 10 பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் இருக்குமா. அது எங்கே எல்லா துறையிலும் உண்டு. அதுக்கு என்ன வழி தேடுங்க. நீங்கள் தான் அந்த கோல்டு காயின்லாம் கொடுத்து வந்து சில கோரிக்கைகளை உருவாக்கிட்டீங்க. அவன் வந்து பேசுகிறான், அது பீலா பிஸ்மியாக இருக்கட்டும், அந்த புறம் அந்தனாக இருக்கட்டும், சில பேரை வந்து பேசுகிறானுங்க. அதுக்கு யார் காரணம்? நீங்கள் காரணம். இங்கே எல்லாரும் கரெக்டாக கிடையாது. யூடியூபர்ஸ் எல்லாரும் கரெக்டா? நான் கேட்குறேன். தப்பு, திருத்திக்கணும். தனஞ்சயன், இந்த ஞானவேல், இன்னும் சிவகுமாருக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களாம் வந்து யூடியூபரில் நீங்கள் குறை சொல்லாதீங்க. உங்களோட ஜெய்பீம் படம் எப்படி ஓடிச்சுன்னு பாருங்கள், மெய்யழகன் எப்படி ஓடிச்சுன்னு பாருங்கள். அது கமர்ஷியலாக போகுது, கமர்ஷியல். ஆனால் வந்து இந்த கங்குவாக்கு ஏற்பட்ட ரிசல்ட் வராமல் இருக்கிறது காரணம். நாளைக்கு வந்து சூர்யா நம்ம வீட்டு பிள்ளை தான், நாளைக்கு இன்னொரு படம் கொடுத்தா நம்ம பார்ப்போம். நல்ல படம் கொடுத்தா நம்ம ஏற்கனவே சூரரை போட்டு நம்ம பாராட்டலையா? முதல்ல வந்து நல்ல நட்பு, நல்ல உறவுகளை தேடணும். சிவகுமார் ஃபேமிலி சில பொறிக்கைகளை உட்கார வச்சுக்கிட்டு, இந்த தனஞ்சயன் மாதிரி ஆட்களை உட்கார வச்சுக்கிட்டு யூடியூபரில் வந்து போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணால் நாங்கள் வேறு மாதிரி டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து தேவையில்லாத வேலை. அது தொடர்ச்சியாக இது யாரும் இங்கே வன்மத்தோடு தொடர்ச்சியாக இவங்களை வந்து தாக்கணுன்ற எண்ணெல்லாம் யூடியூப்பில் வேறு வேலையே இல்லையா? உங்களை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிற வேலையா? பல தரமான படங்கள் வருது, அதை பற்றி பாசிட்டிவான விமர்சனங்கள் போகிறாங்க. இங்கே நெகட்டிவ் விமர்சனம் வர்றதுக்கு காரணமே முழுக்க இவங்களுடைய வாய் தான் காரணம். இவ்வளோ நேரங்களுக்காண்டி நேரம் ஒதுக்கி கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.